எனக்கு சிப் மங்க் பிடிக்கும். சிம்ப்ஸ் மாமிசம் விசேஷமாக அவற்றில் பத்து அடடா இருந்தால் அடடா அடடா உன்னிடம் நிறைய இல்ல. ஆமாம், நிச்சயம். புதன்கிழமை நீ முதலில் தொடங்குகிறாய். நான் இந்த கவரை எப்படி அகற்றுவது? போங்க, எனக்கு சும்மா விடுங்கள். நீங்கள் எனக்கு உதவுவீர்களா? எனக்கு இந்த கண்டிகள் பிடிப்பதில்லை. மைக், இதை செய்யவா? ஹ, எளிதுதானா? ஆனால் உண்மையில் இல்லை. மன்னிக்கவும் வென்ஸ்டே. இந்த சுபா சுப்ஸுடன் இந்த விஷயத்தை சரி செய்யவும். நல்லா செய்திருக்கீங்க. சரி, இத முயற்சிக்க நேரம் வந்தது. ரொம்ப ஸ்பெஷல். முடிச்சிட்டேன். ஆம், 10/10 உங்களை கேட்டுக்கொள்ள முடியுமா? ஆம், சரி. என்னுடைய பதிவு கடைசியாக இந்த சுப்பா சப்புகள் மிகவும் இனிப்பாக இருக்கின்றன. அதனால நான் தொடர்ந்தேன். அவற்றை குள்ளக ஒரு சிறப்பு வைத்த பாக்கெட்டில் போட்டு நசுக்கிறேன். ஓ மைக், நீ என்ன செய்கிற? இது ஒரு புதிய லைஃப் ஹேக் ஆறதா? பாட்டி, நான் இனிப்பு தூவகம் செய்தேன். அவர்கள் என் சிப்ப சிப் செய்து அதையும் ருசிகரமாக செய்கிறார்கள். இது மறக்க முடியாத அனுபவம். ருசியானது. சாப்பிடணும். ஆஹா, நீங்க சரி சொல்றீங்க மணமகனே. வணக்கம். ஆனா, எதுதான் முதல்ல தொடங்கணும்? ஒரு வெற்றிட குறிப்பா? அந்த வேகத்துல இங்கே வந்து சின்னுட்டு. என்னுடைய அற்புதமான மிக குறும்பாக இருக்கிறது. உன் முடியை பாரு. பாட்டி அதை பிடிக்கல. நான் உங்களுக்கு உதவ விரும்பினேன். என்ன நடக்கிறது? குழப்பம். நன்றி மருமகனே, இந்த மிட்டாய் ரொம்ப சுவையா இருக்குது. மீதமுள்ளவற்றை கூட பழக்கலாம். இது இங்கே வேண்டும். ஓ, போர்வை போல் மூடியது. நீங்க ஏற்கனவே உங்களுடைய சாப்பிட்டுட்டீங்க. பாட்டி இந்த அருமையான சோவை நிச்சயமாக ரசிப்பாரா? அவை என் தசைகளில் சிக்கி இருக்கின்றன என்று நினைக்கிறேன். மைக், தயவு செய்து விரைவாக எனக்கு உதவி பண்ணுங்க. தயவு செய்து உங்கள் கையெழுத்தை யாசிக்கிறேன். அப்பாப்ஸ், நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன் போல. அது நிச்சயம். எனக்கு என் தாடை தேவையாக இருக்கும். ஆனா இனிப்பு BHU ருசியாக இருக்கிறது. ஒன்னு இன்னொன்னா நான் தான் கடைசியான். நல்ல வேலை. அருமை. பாட்டி ஒரு சோளம் தான் அப்படி சிப்பாம். இது ஏதோ ஜோக் மாதிரி இருக்கிறதா? மற்றும் பாட்டி 7, 8, 9, 10. நல்லது. ஓ, சரி சரி சரி, அது ஒரு நல்ல அளவு. ஏன் அப்படின்றதுல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மேலும் புதன்கிழமை உண்மையில முதலதா இருக்கும். வணக்கம். எனக்கு புரியவில்லை. இதை எப்படி சாப்பிடுவது? கொஞ்சம் காத்திரு. கொஞ்சம் தீயை கொண்டு வருகிறோம். சரி, இப்ப முடிஞ்சிச்சு. நான் கொஞ்சம் பாப்கார்ன் வாங்கிட்டேன். நாம் இதை ஒரு முறையாக முயற்சி செய்து பார்ப்போம். ஆச்சி, நீங்கள் அதை செய்ய வேண்டாம். நன்றி, இது உங்கள் முறை. சரி, இதோ என் இஸ்திரி. நான் அழகாக இருக்கிறேன். அது சூடாக இருக்கு. சரி, எப்பதான் பாப்கார்ன்
என் தானியங்களை இரும்பு மேல் போடுகிறேன். இதோ சுவையான பாப்கார்ன் கிடைத்து விட்டது. இதுதான் அற்புதம். அது குளிர்ச்சி. இப்போது உன் முறை லிங்க். எப்படி வேகமாக வகுப்பு பாப்கார்ன் செய்வது என்று எனக்கும் ஒரு யோசனை உள்ளது. உண்மையில என் பக்கத்தில் ஒரு சிறப்பு பாப்கார்ன் மெஷின் உள்ளது. இப்போது நான் வேண்டும் அளவு சாப்பாடு தயாரிக்க முடியும். ஆமாம், நான் சாப்பிடுகிறேன். இது மிகவும் சுவையானது. என்ன செய்தி? ஓ இல்லையா? அப்பா, இது செய்யாதே. ஓ மை காட், இது ஒரு மோசமான எண்ணம். இந்த யந்திரம் உடைந்துதான் போகிறது. அவர்தான் இருக்கிறார். நாங்கள் இப்போ கோப்பு குர்ரன்கிற இடத்திற்கு போகிறோம். வெளியே போங்கள். அது மிகவும் உங்களுக்கே அழகாக சொல்க. உள்ளது. யாருக்கும் போதுமானதை உள்ளதே. அது பக்கமா? என்ன? ஒன்று பாம்பு புரதம் நல்லது. பாம்பு புரத கோபுரத்தை பாருங்கள். இது பைத்தியம் போல் இருக்கிறது. ஆமா. ஓ, பாட்டி ஆரம்பிங்க. நல்லா பசிக்குது. சாரி. நான் ஒரே ஒரு பாக் தான் வச்சிருக்கிறேன். இதை பார்த்து எவ்வளவு இளஞ்சிவப்பு மற்றும் அழகாக இருக்கிறது. ஹும் ஹும், எனக்கு அது பிடிக்கிறது. நீங்க புதன்கிழமை தொடங்கலாம். நீங்கள் இதை முடிக்கவில்லை. அவர் கூட கவனிக்கவே இல்லை. நல்லது, அத நான் மகிழ்ச்சியோட சாப்பிடுவேன். பாருங்க, பாட்டி ஒரு குமிழி ஊத போறாரு. வாய், நான் முடிச்சுட்டேன். அந்த 80% இருந்து விடுபட விரும்புகிறேன். இப்போ நான் ஒரு பெரிய பம்பரம் செய்ய போகிறேன். பெர்ஃபெக்ட்டாக இருக்கிறது. ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. இதை பாருங்கள். இந்த கம்பாலை கொண்டு நான் நூடுல்ஸ் செய்ய போகிறேன். இப்போது நான் கம் சாசேஜ். மூழ்கி சரி சென்று விட்டது. என்னோட கிரஷ். மேல் புதன் ஒரு அருமையான யோசனையை கண்டுபிடித்தார். நல்ல வேலை. உண்மையில் குட்டான் மிக வேடிக்கையாக இருக்கிறார். அத பாருங்கள். சரி, என் கம் நூடுல்ஸை சாப்பிட வேண்டிய நேரம் வந்துட்டது. செம்ம, எனது பூவட்டம். ஹுரே! ஆனால் அது ஒரு மோசமான யோசனை. நான் அதை சீக்கிரம் எடுத்து வருகிறேன். சரி, ஆரம்பிக்கலாம். எனது புடிப்பு எவ்வளவு பெரிதாக இருக்கும் என நான் ஆச்சரியப்படுகின்றேன். அதுதான் அமைதி. சிறப்பு. மேலும் பல செய்வோம். இதனுடன் நான் விளையாடக்கூட முடியும். வாவ், இது எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது. ஹா ஹா ஹா. வாவ், அருமை. ஆமாம், எனக்கு ஒரு சூப்பரான யோசனை வந்திருக்கின்றது. இந்த சிறிய பலூன்களை கொண்டு ஒரு முழு மலை கட்டலாம். நீங்கள் நினைக்கிறீங்களா நான் சந்தோஷமாக இருக்கிறேன்? ஏய், டேய் பாருங்க. ஓப்ஸ், நான் பொய்யதற்குள் சிக்கிக் கொண்டேன்னு நினைக்கிறேன். உதவுங்கள். நன்றி பார்த்ததற்கு. எங்கள் சேனலை விரும்பி உங்களில் டிக்கெட் எங்கே? அற்புதம். இதுவென்று என்ன? விலங்குகள் விமானத்தில் அனுமதிக்கப்பட மாட்டா. ஓ இல்ல, என் முயலையை விட்டு செல்ல முடியாது. ஒரு யாசனை. என் தொப்பியின் கீழ் அதை மறைச்சிடுவேன். யாருக்கும் தெரியாது. நல்ல யோசனை இல்லையா? உங்கள் நாயை எனக்கு கொடுங்கள். அவன் இங்கே காத்திருப்பான். அடுத்தவர். இங்கே கொள்க. நான் எதையும் உடைக்கவில்லை. பரவாயில்ல, உங்களிடம் பல புதிர்கள் உள்ளனவா என்று நான் பார்க்க போறேன். ஸ்கேனர் ஏமாற்ற முடியாது. பார்க்கலாம். ஒரு முயல். அவன் விமானத்துல அனுமதிக்கப்பட மாட்டான். சின்னை பாருங்க. ஓ, அவரை அழைத்துச் செல்ல வேண்டாம், தயவு செய்து. அவனுக்கு இங்க ஏதும் ஆகாது. இப்போது உள்ள வாருங்க. ஓ,
என்ன ஒரு துரதிர்ஷ்டம்! நான் இப்போது அழுகிறேன். நான் ஒரு யோசனை கொண்டிருக்கிறேன். வணக்கம். உங்கள் தொப்பி கீழே யார் உள்ளார்கள்? என்னிடம் எதுவும் இல்லை. ஆனால் சிறிது மாயத்தை சேர்த்தால் ஒரு பாஸ்போர்ட்டும் டிக்கெட்டும் தோன்றும். உண்மையா? வாவ், நீ அதை எப்படி செய்தாய்? அங்கே இன்னும் யாராவது உள்ளார்களா? வெறிச்சோடி போல இருக்கிறது. சரி, உள்ள வாருங்கள். நன்றி. எப்படி ஒரு கிருதி! தயவு செய்து விமானத்தில் செல்லுங்கள். ஓ, எவ்வளவு மர்மமாகிறது! ஓ, வணக்கம். உனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கு. அங்கே என்ன இருக்கிறது? உங்களை சட்ட பகுதியில் உங்கள் நண்பையை மறக்கியது போல் தெரிகிறது. ஒரு நிமிஷம். டாட்டும். வாவ், இதற்கு காரணம் என்ன? ஓபார, மிக நன்றி. வருக. உங்கள் டிக்கெட். நீங்கள் விமானத்தில் ஏறலாம். நன்றி. நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? வணக்கம். உங்கள் குழந்தைக்காக எனக்கு ஒரு பரிசு இருக்கிறது. என்ன? குழந்தைக்கு பதிலாக ஒரு நாய்? இது எப்படி சாத்தியம்? மன்னிக்கவும். நீங்கள் எங்கேயும் பறக்க மாட்டீர்கள். நீங்கள் சொல்வது போல். அவங்க என்னென்ன யோசிக்கிறாங்க பாருங்க. நான் அந்த சாட்சியை எனக்கே வைச்சுக்கிறேன். இதோ என் சீட்டு. ஆமாம், பார்க்கலாம். ஓ, ஒரு நிமிடம். விலங்குகள் இல்லை. நீங்க போகலாம். ஓ, நன்றி. நிறுத்துங்கள். உங்கள் பையில் ஒரு கினிபிக் உள்ளது. இது ஏற்க முடியாது. விலங்குகள் விமானத்தில் அனுமதிக்கப்படாது. தெளிவா? சூனியத்தை உதறுங்கள். அப்பது சோகம். விலங்குகளுக்காக அனுமதி இல்லையா? ஆனால் எனக்கு ஒரு தவளை இருக்கிறது. அதை ஒரு புத்தகத்தில் மறைத்தால் எப்படி இருக்கும்? அருமையான யோசனை. நான் கத்தியை உடன் கொண்டு வந்தது நல்லது. என் நண்பனுக்கு ஒரு இடத்தை பொறித்து நாமும் சேர்ந்து பறக்க போகின்றோம். இப்படியாக. கவனமாக இரு. மன்னிக்கவும், நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. வணக்கம் தவளை, உங்களுக்கு என் யோசனை பிடிக்கிறதா? இங்கே அமைதியாக அமர்ந்து அசையாதீர்கள். வணக்கம், இங்கே என் டிக்கெட். நான் நலமாக இருக்கிறேன். ஆனால் பார்ப்போம். சரி சரி, நீங்கள் விமானத்தில் ஏறலாம். நல்ல பயணம். ஓ, யாரும் இதை பார்க்கவில்லை. தாங்கள் கப்பலுக்கு வரவேற்கப்படுகிறீர்கள். சூப்பர், என் யோசனை வெற்றியடைந்தது. எல்லாம் நன்றாக இருக்கிறது. அற்புதம். என் தவளையும் சரியே. நண்பா, வெளியே வா. நல்ல வேலை. என்ன, விமானத்தில் ஒரு தவளை? என்னிடம் இருந்து அதை எடுக்கவும். இதோ என் டிக்கெட். ஓ, நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த கையளி. ஓ, என்ன? உங்களிடம் ஒரு கிளி இருக்கிறதா? நீங்கள் அவனை கொண்டு செல்ல முடியாது. மனிதரே, அவர் உங்களது திருப்பின் போது இங்கே தங்குவார். ஓ, எப்படியாது? ஓ, இல்ல. அதை கேட்டீர்களா? விலங்குகள் அனுமதிக்கப்படவில்லை. நம்முடைய ஒன்றை பற்றி என்ன? ஒரு யோசனை. ஓ, சபாவோ டெங்கோ. என்ன? ஓ, சரி. ஆம், தயவு செய்து. ஓ, நன்றி. நான் போகலாமா? மிகவும் சரி. எல்லாம் நன்மையே நடைபெறும். அது போர்வையின் கீழே ஒளிச்சாலலாம். எனக்கு கிடைத்து விட்டது. சரி. வணக்கம். என் சகோதரன் கால் உடைந்து போயிற்று. எனவே நாங்களை கடந்து செல்ல செய்யலாமா? ஓ, உங்களுக்கு மிகவும் வருந்துகிறேன். உங்களின் டிக்கெட்டுகளை கொடுக்க முடியுமா? முற்றிலும் மறந்து விட்டேன். காத்திருக்கவும், நான் அவற்றை கண்டுபிடிக்கிறேன். இங்கே. அது என்ன? அது என்னை மிகவும் கள்ளி ஓட்டுகிறது. ஓ, அது தாங்க முடியாது. ஓ, கள்ளியால் பயந்து போகிறேன். அமைதியாக இரு. அவர் என்ன விஷயம்? என்னை காட்டு. உனக்கு ஒரு பச்சிலம் ஓனா இருக்கிறதா? அதனுடன் நீ போக முடியாது. ஓ, மன்னிச்சுங்கள். அப்படின்னா அது நடந்து செல்ல முடியாது என்பது உங்கள் சொல்கிறீர்களா? உங்களுக்கு அவ்வாறு உங்க தோன்றியதா? தந்திரம் செய்ய நினைச்சீர்களா? தந்திரக்காரர்கள். நோக்கம். நமக்கு ஒரு விதி உண்டு. விலங்குகள் இல்லை. ஓ, ஓ, நண்பா. இல்லை. நான் ஒரு சின்சில்லாவை மிகவும் எடுக்க வேண்டும் என
நினைத்தேன். இதை இங்கே விட்டு விடுங்கள். அது பறப்பதில்லை. ஓ, ஒரு வேறு விதி மீறு. இப்போது நீங்கள் உள்ளே வரலாம். உங்களுக்கு நல்ல பயணம். நான் என் சிறந்த நண்பனை விட்டு பறக்க விரும்பவில்லை. நான் ஒரு யோசனை வந்துட செய்தேன். மீன் பிடிக்கும் ஜாக்கெட்டை கீழே போடுங்கள். நான் பனாமா தொப்பியை கட்டி மீன் பிடிக்கும் கம்பியால் ஒரு கட்டுப்பாட்டை செய்து கொள்கிறேன். நான் குருடர்களுக்கான மூக்கு கணிக்கப்படுவேன். அப்படியே. மற்றும் என் பாஸ்போர்ட் புகைப்படத்தை திருத்துவேன். அங்கு உள்ளது விமானத்தில் பறக்கும் பெண் மற்றும் அவளின் வழிகாட்டி நாய். நான் மாற்ற உருவாகி காட்டும் நிபுணனாக இருக்கிறேன். அம்மா, விமானம் எங்கே? ஏய், நிற்கவும். அப்பா, அவள் குருடு. உன்கிட்ட டிக்கெட் இருக்கா? மிச்சான் எடுத்து விட்டான். எம், பார்க்கலாம். எம், சரியாக உள்ளது போல் இருக்கிறது. சரி, உங்களின் பாஸ்போர்ட்டும் ஒரு டிக்கெட்டும் இங்கே. நன்றி. உள்ளே வாருங்கள். ஓ இல்ல, அரை சுருக்கில் என்ன ஒரு என்ன? அது என்ன? அவள் குருடா? என்ன? ஓ நிறுத்து, நீ இப்படி பழக முடியாது. இல்ல, ஏய், அதுதான் ஐ போட்டு விட்டு வெளியே போங்க. ஓ இல்லை. இதோ உங்கள் ஆவணங்கள். உங்கள் புகைப்படத்துடன் ஒப்பிட நான் பார்க்கிறேன். வாவ், எவ்வளவு அழகு! இது என் கனவு கண்ணி. வாவ்! ஓ, என் கடவுளே! அது சரி. வணக்கம். ஏம், வணக்கம். நான் உள்ள ஓ, வரலாமா? ஒரு நிமிஷம். நன்றி. நல்ல பயணம். ஓ வாவ். ஓ, இறுதியாக நான் விமானத்தில் இருக்கிறேன். அச்சோ, உண்மையா? சும்மா சொல்றேன். என்ன? ஓ, நான் ஒரு விமானத்தில் இருக்கிறேன். அதனால் நம்முடைய செல்களை எடுக்கலாம். ஆ, என் கடவுளே, இது என்ன? சுண்டிப்பண்கள், வறுமை. நீங்கள் என்னுடன் இருப்பது நல்லது. நல்ல பயணமாகட்டும். நான் தாமதமாகவா வந்தேன்? இதோ என் டிக்கெட். நீங்கள் தாமதப்படவில்லை. ஆவணங்கள் சரியாக இருக்கின்றன. அது என்ன? ஓ, நீங்கள் விதிகளை தெரியவில்லையா? விலங்குகள் அனுமதிக்கப்படவில்லையா? ஓ, என்ன கேடு? எனக்கு தெரியும். உங்கள் தலையை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். மேல் இல்ல நீ கீழே. என்ன செய்கிறாய்? நீங்கள் அற்புதமாக காட்சியளிக்கிறீர்கள். மஷ்ஹூர் போட்டோகிராஃபர். ஓ, உங்கள் புகைப்படத்தை எடுத்துக்கொள்ளலாமா? ஓ, கண்டிப்பாக. ஒரு நொடிக்கு காத்திருங்கள். நான் என் டை சரி செய்வேன். சூப்பர். 3, 2, 1. நாம் போவோம். என் கண்களில் ஒரு மின்னல். ஆம், இப்போது நமக்கு சீக்கிரம் செய்ய வேண்டும். பூனைக்குட்டியை கேமரா பையில் ஒளித்து விடுவோம். ஓ, கவலைப்படாதே. உன்னை நான் பின்னால் விட்டுச்சு செல்ல போவதில்லை. அற்புதம். என்னிடம் இருக்கிறது. இப்படி இதோ உங்களுக்கு. வணக்கம். ஓ, சீக்கிரம் செய்யவும். புறப்பட்டு செல்லும் நேரம் வந்துவிட்டது. நீ இங்கே இருக்கிறாயா செல்லம்? ஓ, நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உங்கள் முதல் பறப்புக்கு வாழ்த்துக்கள். ஓ, என் பார்வை திரும்ப வந்துச்சுது. என்ன? பூனைக்குட்டி எங்கே? நீ செய்ய முடியாது. அடுத்து. ஓ, ஏதோ. நாங்கள் உங்களுக்கு ஒரு காந்தம் கொண்டு வருவோம். கிம்பர்லிக்கு மிகச் சிறியதுதான். எனக்கு ஒரு யோசனை வந்தது. என் சிறிய பபிள் கம்மை பிபியின் கம்மியின் அளவிற்கு ப்ளே பண்ண போறேன். இன்னும் கொஞ்சம். வாவ், இது எவ்வளவு அழகா இருக்குதே. கென், நீ களைந்து விட வேண்டும். இல்லை. ஏ, அது திரும்பி வந்து விட்டது. அது மீண்டும். சரி, இதை முயற்சி செய்யலாம். நான் புறா காற்று சுத்தி ஊதக்கூடிய உயர்வு செய்கின்றேன். அற்புதம். மாறி, உன்முறை சிறந்தது. அதை முயற்சி செய்யலாம். அதை சுவைமிக்கதாக தெரிகிறது. மன்னிக்கவும் கிம்பர்லி, நான் அதை உன்னுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். பூராவையும் என் வாயில் வைக்கிறேன். எவ்வளவு சுவையானது. நல்ல யோசனை. மரியின் பீங்கான் ரிப்பனை வெட்டி போடுவோம். அவை கவனிக்காத போது நாங்கள் மீதியதை சாப்பிடுவோம். அது என்ன? ஐயோ கிம், நீ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்ட. நன்றி. அது எனது. கருகம், மன்னிக்கவும். என்ன செய்ய வேண்டும் என்று நான் அறிவேன்.
நாம் ஒரு குமிழி காண்கிறோம். கிம்மி, உன் தருணம் தான். அருமை. எனக்கு பெரிய ஹப்பா புப்பா கிடைச்சதால என் கையில நிறைய மிட்டாய் இருக்கு. அருமை. இதை எல்லாவற்றையும் எடுக்க வேண்டும். இதற்கு மிகவும் நீளமாக இருக்கு. நான் அதை ரொம்ப நேரம் வென்று கொண்டே இருப்பேன். ஆஹா, இந்த பதாக்கை எனக்கு முழு ஒரு ஆண்டுக்கு போதுமே. ஆச்சரியம் ஃபீபி, நாங்கள் உன்னை கூட பார்க்க முடியவில்லை. எனக்கு உதவி தேவையில்லை. இல்லைனா ஒரு பீஷா முல்லால் திருடி போகிறாய். மிக சிறந்தது. நாங்கள் இதை நம்பினோம். அந்தோ காரமான குக்கீகள். நான் உண்மையில் சிறிய ஒரு பேக்குடன் சந்தோஷமாக உள்ளேன். எனக்கு சாதாரண பேக் உண்டு. எனக்கு பெரிய ஆவி உள்ளது. இதோ மாரியின் குரல். நான் அதீதமாக பயந்திருக்கின்றேன். இந்தியம் கிம், உங்களை தொடங்கலாம். சரி. பெரிய டிப் என்பது உண்மையில் குறைந்த அளவிலான தீயணைப்பு வண்டியுடன் சிறிய தீயணைப்பாளர்கள். எனக்கு மிகவும் நன்றாக உணர்கிறேன். நன்றி மேரி. சரி, இது பிபியின் பயணமாகும். ஆமாம், இது என் வாத்தியம். கிம் இதை செய்தால் நானும் செய்ய முடியும். இதை ஒரு முறை முயற்சிக்கலாம். ஓ, இது சுவைபட்டது. ஓ, ஆனால் மிகவும் காரமாக இருக்கிறது. ஆஹா, அந்த தீ பெரியது. அதை அணைப்போம். ஆனால் நான் எனக்காக பாப்கார்ன் செய்ய முடியும். அருமை. மேரி, உன் தருணம். ஓ சரி, நான் அதை செய்ய விரும்பவில்லை. ஆனால் நாங்கள் இப்போது துவங்க வேண்டும். முடியுமா? பெண்களை விட நான் காரமான சமையலில் சிறப்பாய் இருக்கிறேனா? ஏற்கனவே எனக்கு மோசமாக இருக்கிறது. ஓ என் கடவுளே! டெட், உணவு ஏன் குறிப்பிடத்தகுந்த பயன்களை வழங்கும்? ஓ, என்ன சின்ன பாக்கெட் ஆஃப் பாக்கீஸ். இது சோகமே. எனக்கு ஒரு சராசரி ஒன்று கிடைத்தது மற்றும் எனக்கு ஒரு பெரிய தொகுப்பு உள்ளது. அது அருமையாக உள்ளது. அது உலகில் மிகப்பெரியது. நான் தொடங்குகிறேன். இது பொம்மைகளுக்கு போன்றது. ஓ, காத்திருக்கவும். ஹாம்ஸ்டர் எனது போக்கியை தின்று கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை செய்ய முடியாது. இவை என் சிறப்பு பட்டி பழங்கள். சரி, நீ ரொம்ப அழகாக இருக்கிறாய். நான் உங்களுக்கு கோபமாக இருக்க முடியாது. என் அழகிய கம்பள நட்பு உன்னை தழுவட்டும். சரி, நான் ஆரம்பிக்க நேரமாகிறது. எனக்கு இந்த சாக்லேட் ஜவ்வரிசி குச்சி பிடிக்கும். இந்த சுவைக்காக நான் பித்து பிடித்திருக்கிறேன். அட, இவ்வளவு நிரம்பி இருக்கே. இது நிகரற்ற சுவையானது. நான் எல்லாவற்றையும் சாப்பிட்டேன். இது போபியின் முறை. அது சிறிது. அது அற்புதமாக இருக்கின்றது. நல்லது, விரைவில் அதை முயற்சிப்போம். ஓ, இது தெரியல எவ்வளவு கனமா இருக்குது. நான் இதை காமெடி ஆக்டிவிட்டி பார்க்கிறேன். இது மிகுந்த சுவையாக இருக்கிறது. ஓ, அவன் போக்கிகளை அடர்த்தியாக வெட்டி இருக்கிறான். நல்லா இருக்குது. என் மீது பொருந்தது. நன்றாக இருக்கிறது. அது விழுகிறது. அது நம்மேல் விழ ஆல்மோஸ்ட் போயிருந்தது. அது பயமாக இருந்தது. ஆனால் அதை ஒன்னு சேர்ந்து சாப்பிடுவோம். எப்படி சுவையாக இருக்கிறது. நான் உடன்படுகிறேன். ஒரு பாக்கெட் பாப்கார்னா? அது வேடிக்கையாக இருக்கு. நான் ஒரு சராசரி அதை மதத்தை பாருங்க. இருக்கிறேன். அது அவனா? என்னிடம் மீண்டும் சிறிது ஒன்று உள்ளது. உள்ளே என்ன இருக்கிறதை பார்ப்போம். ஓ, அங்கே ஒரு தானியம் மட்டுமே உள்ளது. அதை எப்படி குத்துவது? சரி, என்னிடம் ஒரு ஐரன் மேன் கைவண்டி உள்ளது. ஒரு வலுவான மற்றும் சூடான கற்றையில் வெற்றில் ஒரு தானியத்தை கேயாது பகட்டிவிட முடியும்.
அதை பிடிக்க வேண்டும். அது நேராக என் வாயில் பறக்கிறது. இது சுவையனாக உள்ளது, ஆனால் எதுவும் மீதமில்லை. பிபி, உன் ஹர்ட் உண்மையிலா? நான் உடனே வெப்பச்சோறு செய்ய விரும்புகிறேன். நான் அதை உன் தவையில் செய்வேன். அடுப்பில் வைத்து காத்திருக்கிறேன். அது பொருந்தவில்லை. இது மிகவும் நல்லது. சரி சரி சரி, காவலை பிடிக்க வேண்டும். பிடித்து விட்டேன். இப்போது பாப்கார்ன் முயற்சிப்போம். இது மிகவும் ருசிகரமாக இருக்கிறது. எனக்கு பிடிக்கிறது. இதற்கு ஓரளவு அதிகமாக இருக்கிறது. ஆம், ஒருவேளை நீ மற்றவருடன் பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகிறாயா? இல்லை, இந்த பாப்கார்ன் எனக்கு. ஆஃப், நிறுத்து. என்னிடம் ஈரோன் மேன் கையுறைகள் இருக்கின்றன. உன் பாப்கார்னை சுட்டு விடுவேன். என்ன நடந்தது? முடித்து விடுங்கள். என் பாப்கார்ன் வெடிக்க போறது. ஒளிந்து போவோம். Столько даутс попкорна. போய்விடு. அது உண்மை. அதை சாப்பிடலாம். இப்போது இதை பயிற்சி செய்யலாம். நான் உன்னை காதலிக்கிறேன். அதுவே எனக்கு தேவைப்பட்டதே. எனக்கு உற்சாகமாக இருக்கிறது. நீங்க தயாரா? உங்க முதல் பரிசு இந்த சாக்லேட் ஃபவுண்டன் இருக்கும். அதை பெற நீங்க அதை உலர விடணும். அதுதான் நீங்க பெறணும். என் கடிகாரம் எங்க? ஓ, இதோ. உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருக்குது. போலாம். இந்த பாகையில என் பழுப்பு நிறம் இல்லை. ஒய்யோட மியா இருக்கிறா. நான் அவரை சந்திச்சால கடன் வாங்கினா அவளுக்கு பிரச்சனையா இருக்காது. நிறுத்து. அதை பற்றி கூட நினையாத. லாப பேதம். என்ன கிடைச்சிச்சு. இருங்க, நீங்க ஓவியம் தான் பண்ணணும்னா ஏன் சாக்லேட் போன்றதை பயன்படுத்தணும்? நிஜமான சாக்லேட் தான் பயன்படுத்தலாமே. முடிவு. என்னை கொண்டு அது பிரமாதமாக தோன்றுகிறது. ஒருக்கிக்கு போவோம். அந்த பர்சனை தர்ட் பாஸ்டில் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நீ எண்ணெயில் சாக்லேட்டை சுவைக்கணும். அந்த சுவை எவ்வளோ அருமையானது. ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கு. ஓ, இறுதியாக இருந்த சாக்லேட் இல்ல? ஏதாவது இருக்கிறதா? இருகால்னு நம்புறேன். அவ்வளவு இல்லையே. நல்லா இருக்கு. பாரு சூசி, அவங்களுக்கு அந்த நிறத்தை எங்கே இருந்து கிடைச்சது? எனக்கு தெரியாது. ஆனால் என் வரைபடம் அந்த நிறம் இல்லாமலே சிறந்தது ஆகும் என்றேன். ஏதையா காணவில்லை. நாம் இன்னும் முயற்சி செய்யணும். ஆஹா, ஆம், இது அற்புதமா மாறியது. என்ன செம்ம கெட்டவன் நான். இப்போது சாக்லேட் ஊற்று கண்டிப்பா என் வசமா இருக்கும். அவளுடைய ஓவியத்தை அவிழ்க்க நேரம் வந்துடுச்சு. நிச்சயமா நான் ஜெயிப்பேன். அதுவே போட்டி என்பதான். பெண்களே, உங்கள் நேரமும் முடிந்து விட்டது. ஓவியங்களை உயர்த்தும் நேரம் வந்துவிட்டது. என்ன நடந்தது? என் வரைபடத்திற்கு இதை யார் செய்தார்? உனக்கே லாஜா இல்லையா? பிபி, நீங்கள் நேரத்தை மிகச்சிறப்பாக கூறியுள்ளீர்கள். ஆனால் மன வருந்துகிறேன், இந்த வேலை சாக்லேட் நீரூற்றாக தெரியவில்லை. சூசி, உங்க வேலை எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது. ஆனால் அதை சொல்வதற்கே மேலும் ஒன்றுமில்லை. ஆனால் மியாவின் வேலை அழகாக உள்ளது. எனது வீட்டுக்கு வந்து நீரூற்றில் இருந்து சாக்லேட் சுவைக்கும்படி தாங்கள் வரவேற்கப்படுகிறார்கள். பொறாமைப்படுங்கள். நீரூற்று எனக்கே. ஆம். ஓ, நான் ஓடுகிறேன். இறுதியாக மிகவும் நன்றி. இது எப்படி நடந்தது? ஓ, ஆனால் மாறுபாட்டேது. இதனால் சாக்லேட் மேயாசமாவதில்லை. மியா, நீர் முழுவதும் சென்று விட்டீர்கள். வாவ், இந்த நிறங்கள் எவ்வளவோ தனித்துவமாக இருக்கின்றன. என்ன என்ன உனக்கு என்ன ஆச்சு? நான் இப்போதெல்லாம் இதை செய்வதற்கே விரும்பினேன். ஆரையோ, நீ என்ன பண்ண? இப்படி என் முழு கண்ணம் நீளமாய் போயிடுச்சு. பெண்களே, நான் இங்கே. நீங்க புது சுற்றத்துக்கு தயாரா? கைகள் மேலே.
Just get ordering for is the ரசுப்பாகி ஆகும் பட் வர குறையோல அதனால சீக்கிரம் கிண்டு விட்டுடுங்க போகலாம் நேரம் இப்போது ஆரம்பமாறு Meftarine me into Luptrium to my favor there. Asayam sa river whatever condordum a bottling or it'll serve where are you? This sorry career in the recag. Scarefern them. சரி நான் பொன் மஞ்சள் நிற பெயிண்டில் தொடங்குகிறேன் அது ரொம்ப அழகா தெரியுதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இது நம்ப முடியாதது சரி இப்போது நீல வரிகள் ஹா அவர்களை எவ்வாறு பூர்த்தியாக இருக்கிறார்கள் பாருங்கள் Sachardane, Candy, Scanarius in Elene, Lavendurine, Muradagra, what did I say? அப்படின்னா நடப்பது நேரம் வந்துவிட்டது வாங்க போகலாம் The Mylirze. This Roser Dinger Lorisla Cerebor. And see Tornado, Winger Prancer Angel. Malnary under radio. ஞாஞா வாவ் ஃபீபி இன்ட்ரோன் ரொம்ப குளும் இல்ல நான் வாங்க இயலாது அவளை என்ன வெற்றி பெறச் தெரியுமா? செய்வது. ஆனால் நான் தெரிகிறது பாரு இது நானே மறக்கும். வெல்லினே வாக்கி இந்த பேச்சால என்னை ஏமாத்த முடியாது அதை திருப்பி கொடு ஆமா கண்டிப்பாக உன் ஓவியத்தை எடுத்துக்கொள் எனக்கு இப்போ அது தேவையில்லை அதை எப்படி செய்ய முடியும் Sirsinga, I think I'm French Usha. உங்க ரைவல் ஃபார் வேண்டி இது ஃபீபே உங்க வேலை எனக்கு பிடிக்கும் இது நல்லா இருக்கு மியா நீ இன்னும் கவர்ட் பண்ணக்கூடியவங்க சூசி தன் விபரீதனா தெரியுது உங்களுக்கு பரிசை வெல்லவே விருப்பமில்லை எனவே நான் நீர் கொண்டு பிபிக்கு தர தவிர விருப்பமில்லை நான் உங்க இடத்துல இருந்தால் தூரத்துல மறைந்திருப்பேன் எனக்கு எனக்கு தேவை போர் நிறம் மட்டுமே நன்றாக நீங்க என்ன செய்றீங்க நான் crazy என்று நினைக்கிறேன் நீங்க சிவிலி பார்க்க ட்ரீடியா உள்ளீங்களா ஒரு பத்யாய் போன் வாவ் இது ரொம்ப நன்றா இருக்கிறது Frankfurt யாருங்க எங்க saying worship அழுத்தமாக இன்று எனக்கு மலர்கள் இல்லை. சரி இங்கே ஏற்றவையானது ஏதுமில்லை ஆனால் எனக்கு அவை தேவையில்லை எனக்கு துணையாய் என்ன ஷூஸ் on our cursor படம் சாதாரண நிலையான கத்தி முடிந்தது an inside border and their undershare seriously Siri me worry Wow. Hermia worry எங்கேயும் சென்று கொண்டிருக்கவில்லை எப்படி திருமதி சூசி நீ என் விட ரொம்ப அழகா இருந்த In her career, Laurie seen of Massacre. எனக்கு தெரியும் என் டிராவிங் நிஜமல்லான்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு இறுதி ஒளிவு மறைய சேர்க்கணும் முடிஞ்சிச்சு வெற்றி என் கையில் இருக்கிறது இது அழகாகி உள்ளது அது மிக அழகாய் இருந்தது bravo so here the singers are right for you era சவும் நல்லா இருக்குது எல்லாத்தையும் பொதுவாக நல்லது அல்ல என் விதிகளை மீறியதுக்காக உங்களை தகுதி நீக்கப்பட்டது மியா இது என்ன இது ஒரு கனவு Wow, Sus.
நீங்க என்ன செய்றீங்க? அவங்களோட ஒரு மொன்னா இருக்கும் ஐபோன் உள்ளது. நீங்க எல்லாம் அது சுவையாக இருக்கு. வாவ், நான் புதிய போனை பற்றி புலம்பிக் கொண்டிருந்தேன். மியா, அதை தொடாதே, அது என்னுடையது. விந்தையானது. ஆனால் அது ஏன் வேலை செய்யல? என் விரல் அது என்ன? வா, அது சாக்லேட். இந்த ஐபோன் சாதாரணம் அல்ல, இது சாக்லேட். ஓ வாவ், அது இன்னும் சுவையா இருக்கு. எவ்வளவு சுவையாக உள்ளது. சூப்பர். உங்க நண்பர்களுக்கு சுவைக்க கொடுப்பீங்களா? இல்லையே, நான் சாப்பிடுவேன். இது மிக ருசியானது. அது மிகவும் நல்லது. இந்த பேராசைக்கார பெண்ணுக்கு போதனை கொடுக்க நான் எப்படி செய்வதென்று தெரியும். ஒரு சாதாரண ஹேர் ட்ரையர் நமக்கு உதவும். அதுதான். உன் கையில சாக்லேட் ஐபோன் இருந்தது, இனி சாக்லேட் ஐபோன் இல்ல. ஹா, ஓ இல்லையா? என்ன நடந்தது? இந்த அழகிய சாக்லேட் ஏன் மேசையில் ஒரு குளமாக உரிந்தது? உனக்கே வெட்கம் தேவைதானே? நீர் என்னை பொறாமைப்படுபவன். கடைசியாக நாம் அதை ஒரு முறையாவது முயற்சிப்போம். பாரி, நான் நினைக்கும் போது நாமும் சாப்பிட போகிறோம். அதிசயம். அந்த பெரிய ஸ்கிட்டில்ஸ் டின்களை பாருங்கள். இப்போது நாம் முயற்சிக்கலாமா? அற்றை மூலம் தொடங்குவோம். உண்மையை சொல்ல வேண்டும், நான் மிகவும் மெதுவாக உள்ளேன். ஆஹா, இது எனக்கு பேர் வேகமாக தோன்றுகிறது. ஒரு யோசனை கிடைத்தது. சில வினாடிகளில் அனைத்து பழங்கறியையும் எளிதில் சாப்பிடுவது எப்படி என்பதை நான் அறிவேன். அவற்றை நிறத்தால் வரிசைப்படுத்துவோம். சூப்பர், ரொம்ப நல்லது. நீங்கள் என்ன அற்புதமான ஒரு யோசனை சொந்தமாக கண்டுபிடித்துள்ளீர்கள். நன்றி, நான் சரியாக இருந்தேன். ஒரு குச்சியின் மூலம் சாப்பிடுவது மிகவும் எளிது. வாவ், என் நாக்கு முழுவதும் மஞ்சள் ஆகிவிட்டது. ஆஹா, ஏற்கனவே அது மற்ற நிறங்களில் அதிரடியாக மாறிவிடும். காட்டுங்கள், வாய் வழி, அது உண்மை. இப்ப உங்க நாக்கு பச்சையா இருக்குது. இது அதிக நாள்ல இருக்காது. முடிவில் அது ஊதா நிறமா இருக்கும் என நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். வாவ், நிறமயமானது. இத நான் எதிர்பார்க்கல. நீங்கள் முடிச்சிட்டீங்களேனா? எனக்கு தொடங்க நேரம். சரி, எனது மிட்டாய் எரிய வேண்டும். உங்களுக்கு உதவுகிறேன். உங்கள் வாயை திறந்தால் நான் ஸ்கிட்டில்ஸ் அதில் எரிந்து விடுகிறேன். ஜெனிபர், நம்ம என்ன போலப்பழம் துல்லியத்தை கொண்டு பெருமைப்பட முடியாது. எல்லா இனிப்புகளும் பைத்தியம் போல இருக்கின்றன. யாம், போகுதான். நான் உங்களுடன் திளைத்திருக்க முடியாது, ஆனால் எனக்கு சாப்பிட வேண்டும். ஸ்வீடுகளை அவ்வளவு அதிர்ச்சி அடையாமல் விரைவாக முடித்து விட்டேன். கவனிக்கவே இல்லை. உன்னால் தான் நான் அவற்றை முயற்சிக்க முடியவில்லை. மேலும் நான் இன்னும் செல்ல நெடுவழி இருக்கிறது. நான் முதல் காண்டியை மட்டுமே என் வாயில் வைப்பேன். மீயா, நான் கெஞ்சுகிறேன், சீக்கிரம் சாய். இல்லாவிடில் நாமெல்லாம் முதிர்ந்து வருவோம். எனினும் இதை தவிர்க்க ஒரு முறை உள்ளது. நான் புரிந்து கொண்டேன். நீ மீயாவுக்கு உதவ விரும்புகிறாய். இது ஒரு அருமையான கருத்து. நாங்களே ஒரு உண்மையான குழு. உண்மையா? நாசரேட்டிலே இவை அந்த மெசாய்மோம். கேட், சீக்கிரம் செய். மியா எங்கள் சிறிய குடுவைகளை வெட்ட விரும்புகிறாள். சரி, நான் உன் காண்டிய திருட உனக்கு தரமாட்டேன். அது நான் தானே சாப்பிடுவேன். அது சாத்தியமல்ல. கலாய்ஸ், நாமும் ஒரு புதிய சுற்றுக்கு செல்லலாம். இம்முறை எங்கு மாற்றம் இருக்கும் என்று எண்ணுகிறேன். நுடல்லா, இது ஒரு இனிய அதிர்ச்சி. இப்போது உங்கள் அட்டைகளை பிடியுங்கள். அரி, எனக்கு வேறெங்கும் அவசரம் இல்லை. என்னிடமும் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். கலக்கல். நான் அதிவேகமாக இருப்பேன் மற்றும் சராசரி வேகத்தில் செல்வேன். தோல்வியாளர்கள். இன்று நான் மிகச் சிறப்பானவள். பாவம் கிட்ஸ், அவளுக்கு கடினமா இருக்கும். கவலை இல்லை, அது நடக்கும் தான். முடிவ தற்சமயம் நான் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டேன். ஆனால் இந்த பேக்கேஜிங் இடையூறாக இருக்கிறது. இதை துளைக்க வேண்டும். எனது கூர்மையான நகம் இதை செய்யுமா என்று நம்புகிறேன். அருமை. நான் இறுதியாக சாக்லேட் ஸ்ப்ரெட் சாப்பிட முடியும். ரொம்ப அருமை. நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். மியா, என் பசிக்காரமானது எழுகிறது. சாக்லேட்டை அவலமாக இருக்க முடியாது. நான் வேகத்தை அதிகரிக்க நேரமாயிற்று. நான் மேலும் பேஸ்ட் எடுக்க போகிறேன். ஓ, இவை மிகவும் அழகாக தெரியவில்லை.
இருந்தாலும் பேரதும் எனக்கு இது பிடிக்கும் விஷயம் நான் ஒரே இடத்துல இவ்வளோ நோடல சாப்பிடல விஷ்ணாசம் இருக்கும் ஓகே ஏதாவது நீங்கள் ஏற்கனவே உங்களின் கை முழுவதையும் அதில் வைத்து விட்டீங்க குளிக்கலாம் கொஞ்சம் தாமதமாக ஆனாலே இப்போது என்னிடம் மேலும் முக்கியமான வேலைகள் இருக்கின்றன என்னை கவனிச்சுதர செய்யாதே ஜெனிஃபர் நான் பிஸியா இருப்பதை நீ பார்க்கல தானே நானும் பிஸியா இருக்கிறேன் என் சாக்லேட் பேஸ்ட திறக்கணும் அப்புறம் சீமன் தான் வேண்டிச்சது வாவ் இவ்வளவு நிறைய நூடலா இதை பிறகுதான் இப்போது சாப்பிடணும் டின்கை 6 அது துக்கமாக இருக்கிறது நான் இதை பக்குவமாக கோரி சாப்பிடுவேன் எல்லாம் விரைவில் முடிந்துவிட வேண்டும் என்று நம்புகிறேன் மகிழ்ச்சி அடைய ஜெனிஃபர் ஒரு சாக்கின் தோனி நான் எவ்வளவு நேரமாக இதுக்காக காத்திருக்கிறேன் சாக்லேட்டை சாப்பிடணும் என்னால் காத்திருக்க முடியலை நிச்சயமாக நான் உனக்காக மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் நீ எனக்கு நடலா கொடுத்தால் மகிழ்ச்சி அதிகமாவேன் மற்றது என்ன நீ ஏற்கனவே உன் பகுதியை சாப்பிட்டாயே இப்போதெல்லாம் என்னுடைய தவம் ஜெனிபர் சரி என்னால் கூடலக்கரணி தேவைப்படலை ஒரே ஒரு முறை மனசை மாற்றிக்கொண்டு பகிர்ந்து கொள்ள வேண்டாமா ஜெனிபர் வணக்கம் வேண்டுமா இல்லையா அப்போ நான் மற்றொரு திட்டத்தை பயன்படுத்த வேண்டும் யாரும் பார்க்காத போது நான் இதை சாப்பிடுவேன் என்ன பண்ற கொள்ள முடியவில்லை என் பெஸ்ட் குளிர்ச்சியா இல்ல நான் இதை என்ன பொதுவான் பேசேன் மூட்டாள் அவளுக்கு புரிந்து கொள்ளல இது என் வில்லையை மீண்டும் செய்யும் வாய்ப்பு அற்புதம் அடடே அடராசு புரியும் இல்ல என்ன நடக்குது நான் சரியாக கலந்து வேணும் சுவையா இருக்கு நான் எல்லாம் புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது இது மியா செய்த வேலை சரி நான் அவளை பிடிக்க போறேன் ஒருவேளை நான் மீண்டும் முயற்சித்து பாக்குறேன் நானும் கூட எவ்வளவு வலி இதை பெற்றுட்டாய் அதே போதும் எனது சுவை முடிந்து விட்டது ஆது தேவன் மட்டும்தான் மீதம் இருக்கிறேன் ஆனால் எனக்கு என்ன பேராயுதம் இல்லை நான் வினாயுதமாக இல்லை முதலில் மெதுவாக ஜாடியை திற என் பொறுமை விரைவில் முடிந்துவிடும் நான் காத்து கொள்ள முடியாது உதவியதற்காக நன்றி பிறந்த நாள் இருக்க வேண்டாம் அமைதியாக இருங்கள் நான் இதைதானே கையாள முடியும் என்று நம்புகிறேன் என்னால் முடியாது என பயமாக இருக்கிறது தயவு செய்து உங்களுக்கு உதவ அனுமதியுங்கள் தயவு செய்து வேண்டாம் ஓ அதுதான் எவ்வளவு நல்லவர் நீமியா அது உண்மையா மறுபடியும் நன்றி எனக்கும் அதை திறமையாக செய்ய வேண்டும் ஜெனிபர் எழுந்திரு நான் அதை இனிமேல் பார்க்க முடியவில்லை ஆமாம் நான் சாக்லேட்டின் வாசனை ஏற்கனவே உணர்கிறேன் எப்படி நடக்கிறது கேட் நீ நுடல்லா சாப்பிட முயற்சி செய்கிறியா ஓ நாங்கள் திரும்பி விட்டோம் அது மிகவும் சுவையாக இருந்தது காத்திருந்து நன்றி அப்படியும் எங்கு இருக்கிறது ஹாம்ர உணவு எனக்கு ஐஸ்கிரீம் தென்படுகிறது மிகப்பெரிய பானைகள் சூப்பர் வண்டிகளை பார்க்க காத்திருக்க முடியாது நிறைஞ்சு விடுவேன் புதிதாக மாற்றிக்கொள்ளலாம் ஜெனிஃபர் நீ ஸ்பூன் அதிகமாகவும் எடுத்துக்கொண்டால் முடியுமா ஆமாம் மாஸ்டர் போக அதுக்கு சற்றே நேரம் கொடு நீ என்ன பண்றாய் அம்மியா எனக்கு எனது ஐஸ்கிரீமை கரையும் முன் சாப்பிடணும் அடே நான் அதை எடுக்க முடியல அது சிக்கி இருக்குது சூப்பர் இறுதியா வெறுப்பா பிடிச்சேன் பெரிய ஐஸ்கிரீம் போல இருக்குது சந்தைக்கு சாக்லேட் இல்லாம என்ன அருமை உனக்கு என்ன ஆச்சுமியா எதுவும் இல்ல எல்லாம் நல்லா இருக்குது இங்கே கொஞ்சம் குளிர் இருந்தது ஆனா அந்த நிலைமையை நான் கட்டுப்பாட்டுல வச்சுள்ளேன் ஓ இல்லை மியா முற்றிலும் குளிர்ந்து விட்டார் நீ என்ன நினைக்கிற ஜெனிபர் நீ ஒரு டார்ச்சர் பேனிங் வச்சு விரும்புகிறியா இது ரொம்ப ஆபத்தானது கூடிய மற்றும் பேணியை எடுத்துக்கொள் நான் மீண்டும் நகர முடிகிறது நின்று விடாதே கேட் ஓ மிகவும் நன்றி போய்விட இந்த எடுத்துரும் அது ரெண்டாய் முடிஞ்சு சொல்லவா இது ஐஸ்கிரீத்தை சுவைக்கலாமா இந்த ஒரு ஸ்பூன் தடவை இருக்குது எனக்கு ஒரு கோன் தயாரிக்க விரும்புறேன் இது ரொம்ப அழகா இருக்கும் நீங்க பாப்பீங்க அருமை
அது இவ்வளவு ஸ்டெப்பானது பிரிஞ்சு எதிர்பார்க்கல. ஏன் என்னை அடித்தாய் கேட்? நீ ஐஸ்கிரீம் கோன் சாப்பிட விரும்பினாய் என்று நினைக்கிறேன். என்னை ஃபிஃபி ஃபார் ஃப்ரீ மார்க்கெட் பிரிஸ்டராவ் உன்னோடு மியா என்பா அது என்னுடைய மொழக்கு நான் பண்ணிவிட்டேன். அதனால நான் அதை சாப்பிடுவேன். எவ்வளோ சுவையா இருக்கு. நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். எந்த பக்கமும் லிக் செய்தாலும் அதிசயம். இதை சற்று சந்தேகமே இல்லை. ஓ இல்லை இல்லை இல்லை, எனது கோன் விழப்போகிறது. ஆஹா, கோவப்பட வேண்டாம் கேட், எதுவும் நடக்கலாம். சரி, நான் மட்டும்தான் மீதம் இருக்கிறேன். அடி நாயே, என் ஐஸ்கிரீம் முழுக்கவும் உருகிவிட்டது. எப்படி இது? இதற்கு கூட சாதகம் உள்ள அம்சங்கள் இருக்கின்றன. இப்போது நான் குடிக்கலாம். ஜெனிஃபர், தவறு செய்து கவலைப்படாதீர்கள், யாரையும் துளிர்க்காதீர்கள் விட முயல்கிறேன். ஹோலி மாதர் ஆஃப். அவள் ஆடைகளை எல்லாம் நினைத்து விட்டாள். ஆனால் அது சுவையாக இருந்தது. ஆம். சரி பெண்களே, முதல்ல யார் திறக்க போறாங்க? ஆமா, அதை ஒன்னா செய்யலாம். வாவ், அது பீட்சா தானா? வாவ், ஏமா அனைவரின் பிரியப்பட்ட உணவின் மலிவு பதிப்பை பொதிந்திருப்பதை போல் இருக்கிறது. இந்த பீட்சா உங்களுக்கு எப்படி இருக்கிறதா? மிகவும் ஆர்வமூட்டும். மேரி, பிரீமியம் பீட்சா. மியா, கூசி விடாதீர்கள். ஓ, எல்லாம் சீராக இருக்கிறதா? ஓ, மிகச் சிறப்பு. இப்போது இந்த அழகை பார்க்க நேரம் வந்துவிட்டது. அது மிடியாக்கள் கலந்த பிஸ்ஸாவா? அது ரொம்பவே விலை உயர்ந்தது. ஆனால் மியா அதை பிடிக்கவில்லை. ஃப்ளெஷ். ஹா, நாம் அதிகாரத்தை அகற்றினோம். அதுதான். நான் இப்பொழுது இந்த பீட்சாவை சாப்பிட்டு பார்க்கலாமா? நேரமானது. அப்படியா? நான் கேட்டது உங்களுக்கு பிடிக்கிறதா மியா? ஆம், அவள் அதிநவீனமாக விழிப்பதாக தெரியவில்லை. இப்படிக்க தொரோக் விலைப்படும் பிறஞ்சவிட்ட வணிக குழம்புங்கள் கிளம்பினர் சட்டி அமைச்சவரை வாழ் ஆசரித்தே. பிழைப்பான அறிவுக்கு இருக்கும் மறவேம். பார்ப்போம். கண்டிப்பாக விரும்புகிறாள். ஓ, அப்படியா? இப்ப நேரம் மேரி. என்ன, தயவு செய்து உங்களுக்கு மேலே ஒரு படம் வேண்டும் என்கிறீர்களா? சரி, நல்லது. அவளது விசித்திரத்தை பாருங்கள். சரி, எனக்கு இங்க இன்னும் பல சுவையான பீட்சா துண்டுகள் உள்ளன. யாரோட தொடங்குறதுன்னு தெரியல. இரண்டையும் ஒன்னா சாப்பிடுவேன். மூணையும் ஒன்னா, ஏன் இல்ல? மத்த கடைசி ஒண்ணு அழகானது. எமா, நீங்க தொடருங்க. எமாவுக்கு உறைந்த பீட்சா பற்றி முற்றிலும் தெரிந்திருக்கவில்லை போல் உள்ளது. அதை பொறிக்காமல் அதை கெடுப்பதில்லை. வா எமா, சிந்தித்து பார்க்க தலைமை யோசனை. எம்மாவின் தனி பேஷவார் எம்பிஸ்ஸாவை அவளுக்காக சமைக்க தயாராக இருக்கிறார். உங்களுக்கே தனி பேஷவார் இருப்பது எவ்வளவு சிறந்தது. இப்போது அவன் எம்மாவின் விஸ்ஸாவை இந்த அலங்காரமான குழப்பில் சமைக்க போகிறார். என்ன சொல்வது, பணக்கார வாழ்க்கைக்கு பல நன்மைகள் இருக்கின்றன. எம்மாவின் பிஸ்ஸா தயாராகிவிட்டது போலவே தெரிகிறது. ஆம், பார்க்கலாம். இது நல்ல நிலையில் உள்ளது. எம்மா ஒரு நடத்தை மிக்க பெண்ணாய் எல்லா மரியாதை விதிகளையும் பின்பற்றுகிறாள். செஃப் பீட்சாவை பரிமாற தயாராக உள்ளார். இது உண்மையான தங்கமா? எவ்வளவு அழகாக உள்ளது. இது மிகவும் சுவையாக இருக்கும் போல. வாருங்கள் எம்மா, விரைவில் சுவையுங்கள். எவ்வளவு சுவையான துண்டு. ஆம், ஒப்பிட முடியாத தோற்றத்தில் உள்ள ஒரு உணவு எப்போதும் ஒப்பிட முடியாத சுவையில் இருக்கிறதில்லை என தெரிகிறது. மேரி தன் உணவு எப்படிப்பட்டிருக்கிறது என்று பார்க்க ஆவலுடன் இருக்கிறார். இது பாஸ்தா. தோற்றம் அவ்வளவாக மோசமாக இல்லை. மியா ஏற்கனவே நாக்கை தடவி கொண்டிருக்கிறார். சரி மேரி, இதனை சுவைக்க ஓர் நேரமாகிவிட்டது. இந்த மாதிரி கோடியில பாஸ்தாவை சுத்தி பார்ப்போம். நல்லா கவ்வுங்க. இந்த பாஸ்தாவின் சுவைய மேரி வெகு ஜனம் மதிக்கலன்னு தோணுது. ஒன்றவும் சரி, உண்மையான பாஸ்தாவிற்கு சாஸ் தேவை. மற்றும் இந்த வேலைக்கு கேட்சப்பை விட எந்த ட்ரெஸ்ஸிங் சேரும்? ஓ ஆமாம், அதிக கேட்சப். அதுதான் சிறப்பு. எம்மாவுக்கு சொகுசு என்றால் கேட்சப் போதாது போல. கவனமாயிரு மேரி. மியா நீண்ட காலமாக உன் உணவு பக்கமே பார்த்து கொண்டிருக்கிறாள். இப்போது அதை கண்டு கொள்ளலாம். உண்மையில் கேட்சப் மனித குலத்தின் சிறந்த கண்டுபிடிப்பு. மேரியின் பாஸ்தாவை எம்மா இன்னும் அபேரிக்கிறாள் போல. எவ்வளவு சுவையானது.
மன்னிக்கவும் மியா, ஆனால் உங்கள் பாஸ்தா உங்களுக்கு காத்திருக்கிறது. வாங்க அதை திற. சரி, பார்க்கலாம். ஓ, அது என்ன? கடல் உணவுடன் கருப்பு பாஸ்தா. ஆமாம், அதற்கு முன் மியா கடல் உணவின் மீது பெரிய விருப்பமில்லாதவராக நாம் கண்டுபிடித்தோம். ஏமா, பார்க்கிறேன் உன் கையில என்ன இருக்கு. ஓ கடவுளே, இது நூடுல்ஸ். இப்படி என்ன செய்யறாங்க? நீ என்ன சொம்பேடு யாபா. கடல் மட்டம். நம்மால் உள்ள சூழ்நிலையை காப்பாற்ற வேண்டும் எம்மா. மற்றும் செல்வந்தராக இருப்பதற்கான மற்றொரு சிறப்பு பணமே. ஹேமியா, இந்த சிறப்பு ஒப்பந்தம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? அடடா, உடனடி நூடுல்ஸ் பணத்திற்கு விட அதிகமாக அவரை கவர்ந்தது போல் இருக்கிறது. சரி, இப்போது அனைவரும் மகிழ்ச்சியாக உள்ளனர். எம்மா ஈர்க்கும் கடல் உணவு பாஸ்டாவை இறுதியாக சுவைக்க முடிகிறது. மியா மகிழ்ச்சியுடன் தனது நூடுல்ஸ்களை சாப்பிடுகிறாள். பாருங்கள். மேரி பணத்தை பெற்றாள். என்ன சொல்வது? ஒப்பந்தம் வெற்றிகரமானது. அனைவரும் தங்களின் தேர்வில் உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். சரி, தெளிவாகவே இருக்கிறது. எம்மா தன்னம்பிக்கை அடைந்திருக்கிறாங்க. அவர் தனது உணவை முதலில் திறக்க விரும்புகிறார்கள் போல் தெரிகிறது. சரி, பார்ப்போம். அது நொடி காஃபியா? எம்மா இதை போன்றதை முதன்முறையாக பார்க்கிறார்கள். ஆம், அவருக்கு இதை செய்ய சற்றே உதவி தேவைப்படும். இப்பொழுது மியா தனது அனுபவத்தை அவருடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். எனக்கும் ஒரு கிளாஸ் தேவை. நான் உனக்கு இப்பொழுது எல்லாவற்றையும் காட்டுகிறேன். பையை திற. எல்லாவற்றையும் சூடான தண்ணீரில் ஊற்றி பிசைகிறோம். அதுதான். ஆஹா, என்ன நறுமணம்! இது சிறந்த காபி. அங்கே உன் பானம் தயாராக உள்ளது. எம்மா, இதை சுவைக்க நேரம் வந்துவிட்டது. முதலாவது குடி. ஓ, எம்மாவுக்கு இந்த காபி பிடிக்கவில்லை போல. இவ்வகை காபி எம்மாவுக்கு புதுசு. இந்த பானத்தை முழுமையாக முடிக்க வேண்டும். இது சவால் விதிகள். ஆனால் விதிகள் உல்லங்கணிக்கத்தான் உருவாக்கப்பட்டவையே, இல்லையா? வணக்கம். என்னவாக இருந்தாலும் அது அதுதான். நான் அதை முடித்தேன். இப்போது உன் டர்ன். வாவ், அது ஸ்டார்பக்ஸ் காப்புசினோவா? என் விருப்பமானது. அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. என்ன சுவையான ருசி! இதுல இன்னும் 5 குடிக்கலாம். வாவ், இன்னும் கொஞ்சம் கிரீம் மீதம் இருக்கு. ஹே மியா, உன் காபி உன்னை காத்து கொண்டிருக்கிறது. அப்போ என்ன அருமையான காபி பரிமாறல். எல்லாமே பொன்னிறத்துல நெய்த்தது போல அழகாக இருக்கிறது. மியா, இது உனக்கு புரியுமான நம்புறேன். ஐயோ, உன் ஒழுக்கங்கள் எங்க போச்சு மியா? ஓப்போ, இது எப்படி மேரிஸ் மேஜைக்கு வந்தது? என்ன துமாற்றம். சரி, இந்த சுவையான பானத்தை சுற்றி பார்க்க நேரம் ஆயிருச்சு. பார்ப்போம். இந்த பார் ரொம்ப சுவையாக இருக்கு. அதுக்குள்ள உள்ள கிரீம், அது இலவங்க பச்சை தானா? ஓ, அதை கைவிடாதே மியா. ஓ சரி. எனக்கு என்ன இருக்கிறது பார்ப்போம். ஹே, ருசியாக வாட்டுறது. ஓ, தேண்டஸ் பாலையிலிருந்து எங்க பல்லாக் மாறு சிறப்புரி நாலுமே திருவதி ஒரு கண்ணி தண்ணி. நிச்சயம் அது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கிறது. இல்லைன்னா அதை கொண்டு உங்க பற்களை கொப்பளிக்கலாம். ஏன் எதேச்செறிந்து எதையாவது பார்த்தால் என்ன? பர்கர்கள். வாவ், மேரி ஒரு மலிவு பேர்கர் வாங்கினாள். ஆனால் மலிவு எப்போதும் கேடானது என்பதை காட்டவில்லை. மியா அருமையான பேர்கர் வாங்கினாள். இது ஒரு பொன்னான பேர்கர். மியாக்கு மிகவும் பசிக்கின்றதால் பொன்னான பெண் எம்மா மகிழ்ச்சி அடைகிறார். அது முன்பில் ருசியான பிட்சா. புரிதலானது அல்லவா? வாவ், மியா தனது பிட்சாவை வெகுவாக விரைவில் முடித்தாள். பொதுவாக சொல்வது போல உங்களிடம் மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டாம். சரி, சிற்றுண்டிக்கு 2 காய்கறிகள். ஆமாம், பழக்கம் உங்களின் வலிமையான அம்சம். மியா, ஓ சரி, இப்போது உங்க நேரம். மேரி, இந்த பர்கர் சம்பந்தமே இல்ல. ரொம்ப சரி. கேட்சப்பும் மஸ்டார்டும் ஒருபோதும் தவறியதில்லை. அவ்வளவுதான், எல்லாத்தையும் மேலும் சேர்ப்போம். அதுதான். இப்ப நாம அதை பறிச்சுப்போம். அது முற்றிலும் வேறுபட்ட ஒன்று. அது ஏத்துண்டு இதும் சுவையாக இருக்கிறது. மனிதா, இது நான் இதுவரை சாப்பிட்டதிலேயே சிறந்த பர்கர். பற்றியம்மா, இப்போது நீ. சரி. ஏமா,
தங்கம் பூசப்பட்ட ஹாம்பூர்கரை சாப்பிட தயாராக இருக்கிறார். ஆனாலும் ஏதோ ஒன்று மிஞ்சிவிட்டது. இப்போது சேவகர் உங்களுக்கு தேவைப்படுவதை கொண்டு வருவார். ஹாம்பூர்கரை கையுறை அணிந்து சாப்பிட வேண்டும். தங்கம் பூசப்பட்ட ஹாம்பூர்கருக்கு தங்கம் பூசப்பட்ட கையுறை தேவையாகும். இது தர்க்கசஸ்தமாகவே இருக்கிறது. சேவகர்கள் இருப்பது அருமையாக இருக்கிறது. இந்த கையுறைகள் உங்களுக்கு மிக சிறப்பாக நழுவுகின்றன. அம்மா வா, இப்போது நீங்கள் அதை முயற்சிக்கலாம். என்ன அருமையான சுவை. இந்த தங்கம் போர்த்திய பேர்கர் எமாவின் மெனுவில் இடம்பெறலாம். பொறாமைப்படுவதர்களா? பெண்களுக்கு இந்த கருவிழிகள் தங்கள் பணி முடிந்துவிட்டன. ஏமாவுக்கு இவை இனி தேவையில்லை. எமாவிற்கு இவை குப்பையாக உள்ளது மற்றும் பெண்களுக்கு இது பொருட்டாக தோன்றுகிறது. சரி பெண்களே, நமக்கு தெரிய வரும் 3-2A. மியா, அது நியாயமல்ல. சரி, நீமன் அங்கு சென்றுட்டீங்க. காத்து ஒரு டோனட். இது ரொம்ப எளிதா தெரியுது. எளிய உணவுதான் நீ ரொம்ப சுவையா இருக்கும். அதை சுவைக்க நேரம். ஆஹா, மியா உண்மையிலே அதை மிகவும் விரும்பினாள் போல. அல்லது அவருக்கு மிகவும் பசி இருக்கிறதா? ஆம், எப்படிப்பட்டாலும் மியாவின் டோனட் முடிந்து விட்டது. சரி, அடுத்தது யார்? பியு. சரி, பார்க்கலாம். ஒரு நொடிக்கு 2 பணியாளர். நன்றி, நீ இப்போது போகலாம். நான் எப்படி செய்ய முடியும்? நாம் அது எனக்கு பிடித்த மடிக்கக்கூடிய பாரம்பரியம். வா, இது மிகவும் சுவையாக உள்ளது. ஓ, என்ன அற்புதமான கிரீம், என்ன ஒரு குலோசிங். இது செம்மையாக இருக்கிறது. அது என்ன? அந்த பெண்ணை பற்றிய வீடியோவை அந்த மகளிர் படமாக்குகிறார்கள். உங்கள் உணவு பாத்திரத்தை திறக்க வேண்டும். சரியா? என்ன அழகிய தங்க டோனட். இது எல்லாம் பொன் நிறத்துல உள்ளது. எவ்வளவு சுவையானது. இந்த உணவு மிகவும் அழகாகவும் மிகவும் சுவையாகவும் உள்ளது போல. வாவ், டோனட் மேரியின் வாயில காணாமல் போய்விட்டது. பொதுவாக மக்கள் நீட்டிக்க முயற்சிக்கிறார்கள். 9